அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னமும் இந்த வீடியோவை பார்க்கலையா? நிச்சயமாக இந்த வீடியோவை பாருங்கள். மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவோட லிங்க் என்னுடைய கமெண்டில் முதலாவதாக நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மலிவான விலையில், அதுவும் 20 தினார் 10 தினார் 30 தினாருக்குள்ள ஃபோன் வாங்குறவங்களுக்கான வீடியோ தான் அது. அதே போல் அந்த வீடியோ என்னுடைய புதிய சேனலான சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற சேனலில் தான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனலுக்கான காரணம் என்னென்னா, 3வது சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் சேனல் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2வது சேனலும் ரொம்பவும் ரிஸ்கான நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட 1300 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, தெரியாமல் இருக்கிறீங்க. அதில் போடக்கூடிய வீடியோ குறைஞ்ச வியூஸ் தான் போகுது. முடிந்த வரைக்கும் அதிலேயே நம்மளுடைய நியூஸ் அப்டேட் பண்ணப்படுது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற அந்த சேனலில் தான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி போன அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 சேனல் இல்லாமல் போனாலும் அந்த சேனலில் தான் நம்மளோட நியூஸ் அப்டேட் ஆகும். பார்க்கலாம். முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பு இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 945 ரூபாய் 5% உள்ளது. அதே போல் இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 15% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்சுடைய ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு பெஸ்ட்டான ரேட் போகுது. 40,000 ரூபாய்க்குள்ளே அனுப்புகிறவங்களுக்கு 276 ரூபாய் 26%, 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே அனுப்புகிறவங்களுக்கு 275 ரூபாய் வழங்குறாங்க இந்தியாவுக்கு. இலங்கைக்கு 971 ரூபா 76%, 30,000 ரூபாய்க்கு மட்டும். அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 276 ரூபா 16% வழங்கியிருந்தாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 973 ரூபா 3%, 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும், அதாவது 30 தினார். அதே போல் 962 ரூபா 5%, 50,000 தினார், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள். 954 ரூபாய் 70% வழங்குறாங்க 1 லட்சம் ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதை விட அதிகமாக நீங்கள் அனுப்பும்போது ரேட் கம்மியாகலாம். மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 275 ரூபாய் 48% வழங்கியிருக்கிறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள். அதே போல் இலங்கைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 958 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இந்த நாட்களில் பெஸ்ட்டான ரேட் கொடுக்குறாங்க. அதாவது இலங்கைக்கு 300-400 தினார் அனுப்பக்கூடியவங்களுக்கு. இப்போ மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 936 ரூபா 38 ரூபா போகுது ஒரு 300-400 தினார் அனுப்பணும்னா. ஆனால் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு வரைக்கும் 951 ரூபாயிலேருந்து 953 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. குறைந்தது ஒரு 10 ரூபாய் சரி அதிகமாக கிடைக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட. ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த ரேட் கிடைக்காது, மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் கிடைக்கும். மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு அனுப்பலாம். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததும் நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றத. அப்படி இல்லாத பட்சத்தில் தயவு செய்து உடனடியாக சரி பார்த்துக்கோங்க. 30 நிமிடம் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் லேட் ஆகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE,
ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக இருக்கிறாங்க. அதே போல் கேபிஇ, அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறுப்புறாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரியப்படுத்துறது ஒன்று தான், நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு மெசேஜ் வாரத்தை பொறுத்து, அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கிடைக்கிறத பொறுத்து பணம் அனுப்ப போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து முதலாவதாகவே அவங்கள்ட்ட கேளுங்க இந்த ரேட் எத்தனை தினாருக்கு பொருந்தும் அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து லிமிட்டட் ஆஃபர் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஒருவேளை இலங்கைக்கு சாதாரணமாக மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட இப்போ அல்முல்லாவில் 975 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த எத்தனை தினார் வரைக்கும் இருக்குது அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஏன்னா 100 தினார் போடும்போது அந்த ரேட் கிடைக்காது, 20 தினாருக்கு தான் அந்த ரேட் கிடைக்கும். அதால் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 667 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 945 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 46 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 223 ஃபீல்ஸ். சாதாரணமாக ஒரு 200 ஃபீல்ஸால் மறுபடியும் கம்மியாகி இருக்குது 22 கேரட் தங்கத்தின் விலை. பார்க்கலாம் இனி வரும் நாட்கள்லையாவது கம்மி ஆகுதா அப்படின்னு நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்குறதா இருந்தா. இதோ கொலையாளிக்கு மரண தண்டனை உறுதியானது. போதைப் பொருள் பாவனையால் கொலை செய்தார் என்பது மறுக்கப்பட்டது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த குவைத்தி. அல் கைரவான் பகுதிகளில் நடந்த வாகன விபத்து. குவைத்தின் மரணத்திற்கு காரணம் ஒரு அமெரிக்க சிறுவன் என்பது தெரிய வந்துள்ளது. இதோ ஆர்டிக்கல் 8 நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர். அதே மாதிரி தவறான பதிவுகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். டிக்டாக்கை பேன் பண்ணுறதா உடனடியாக தெரிவிச்சிருக்காங்க ஈராக். டிக்டாக்கால் வரக்கூடிய ரெவென்யூ கூட கட் பண்ணுறாங்க. அதே போல் இதோ பிரிகேடியர் காலித் அத்வானி அவருடைய முக்கியமான தகவல், வீடியோ யாருமே வண்டி ஓடும்போது பண்ணக்கூடாது. வேலையை காட்ட ஆரம்பித்தது அமெரிக்கா. சீஸ்ஃபயரை மீறிய இஸ்ரேல் மறுபடியும் லெபனான் மீது தாக்குதல். அதே போல் இப்போது சிரியா கிளர்ச்சியாளர்களின் பிரச்சினை ஒரு பக்கம், சிரியாவுக்கு எதிராக தாக்க தயாராகும் இஸ்ரேல். உதவி பண்ணுவதற்காக ஈஜிப்தும் சவுதி அரேபியாவும் திட்டம். அடுத்ததா சிரியாவில் ஆரம்பிக்க போகும் மிடில் ஈஸ்ட் பிரச்சினை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். தற்போது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் ஒரு சில பகுதிகள் எல்லாம் இந்தியாவில் கனமழை பெய்து வருது. அதே போது தான் இலங்கையில் சாதாரணமாக இந்த ரெண்டு பக்கமுமே இந்த 2 நாடுகளுக்கு இடையே இந்த கடல் ஓரமாக வந்த புயல் காற்று மிகவும் கோரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த 2 நாடுகளுக்குள்ளேயுமே இலங்கையிலையும் தற்போது பலருமே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்தியாவிலையும் தற்போது இந்த புயலுடைய வேகம், வெள்ளத்துடைய வேகம் மிகவும் ஆபத்தான சூழலாக மாறி இருக்குது. உலகமெங்குமே காலநிலையுடைய தன்மை வந்து சீரற்ற நிலையிலே தான் இருக்குது. சாதாரணமாக குவைத்தில் கூட குளிருடைய தன்மை இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணலாம். எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளான இந்தியாவிலையும் தற்போது மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டு வராங்க மக்கள். அதே மாதிரி இலங்கையிலையும் தற்போது ஒரு அளவான சுமூக நிலை வந்திருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை இன்னும் கவலைக்கிடமாகத்தான் இருக்குது. பலருக்கும் வந்து நிவாரணங்கள் இல்லாமல், உண்றதுக்கு உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி குவைத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க, குளிர்காலம் ஆரம்பிக்குது. முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். இப்போ ரீசெண்டாக முன்னாள் அமைச்சருடைய சகோதரரான ஜலால் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார். அந்த நபர் கொலை செய்யப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளில் தான் நான் கொண்டேன், எனக்கு வந்து சரியான சுயநினைவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் இன்டர்வேட் பண்ணி போதைப் பொருள் குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணை பண்ண பிறகு அவர் சுயநினைவில் தான் கொண்டிருக்கிறார் அப்படின்றது உறுதியான பிறகு மரண தண்டனை உறுதி செய்துள்ளது குற்றவியல் நீதிமன்றம். அரசியலுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொன்ன ட்ரம்ப்பு இப்போ கடைசியில் ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துகிறது சிறை கைதிகளை, பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் காசாவில் ஹமாஸுக்கு எதிராக நாங்கள் மீண்டும் போரை தொடங்குவோம். அமெரிக்க அதிபருடைய நேரடி உத்தரவு. அதே போல் சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. யுத்த நிறுத்த
இஸ்ரேல் வந்து அடங்க போகிற மாதிரி தெரியலை. அதே மாதிரி தான் அமெரிக்கா ஒவ்வொரு நாடுகள் வந்து வெளிப்படையாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னமும் வந்து இவங்களுக்கான உதவிகளையும் ஆயுதங்களையும் தொடர்ந்தும் வழங்கி கொண்டே தான் இருக்கிறாங்க. அதால் தொடர்ந்தும் யுத்த சூழல் முடிவடைய போகிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு கவலைக்குரிய விடயம். அதே மாதிரி இப்போது திடீர்னு சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாக போகுது. ஏன்னா சிரியா அதிபரின் சகோதரருடைய சிலையை கூட உடைத்து எறிந்திருக்கின்றார்கள் கிளர்ச்சியாளர்கள். அந்த நாட்டில் இப்போ உள்ளூர் போர் வெடிக்க ஆரம்பித்த நிலையில் அவங்களுடைய நாட்டில் மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இஸ்ரேலும் அவங்களுக்கு எதிராக தாக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா, எஜிப்த் போன்ற நாடுகள் சிரியாவுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாலும் தற்போது மிடில் ஈஸ்டுக்குள்ள அமைதியின்மை என்பது மறுபடியும் ஆரம்பமாகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசியில் இவங்க ஒவ்வொரு பக்கமும் சுற்றி வளைத்து கடைசியில் இஸ்ரேல் வந்து அரபு நாடுகள்லையும் கை வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கடைசியில் இஸ்லாமிய நாட்டின் அதிபராக நித்யான்ஹு மாறுவார் அப்படின்னும் சில செய்தி அறிக்கைகள் சொல்லப்படுது. அல்லாஹு ஆலம். பிரார்த்தனை பண்ணுங்க உலக அமைதிக்காக. அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இதோ ஈராக் டிக்டாக் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் ஈராக்குடைய மத்திய வங்கி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாட்டுக்குள்ளே டிக்டாக் பாவனை இருக்கக்கூடாது அப்படின்றத அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறாங்க. கனடா, அமெரிக்கா போன்ற பல நாடுகள் வந்து டிக்டாக்கை தடை பண்ணியிருக்கிறாங்க. காரணம் நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில உள்ளூர் கலவரங்கள், பிரச்சனைகள், அதே மாதிரி சில தகவல் பரிமாற்றங்கள் வந்து டிக்டாக் மூலம் நடக்கப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. டிக்டாக் வந்து ஒரு ஸ்பை அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தகவல் பரிமாற்றம் மற்றும் தகவல்களை திரட்டி திருடக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு. ரொம்ப கவனமாக இருங்க டிக்டாக் பாவிக்கிறவங்க. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக சில தகவல்கள், போலியான தகவல்கள், வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ட்விட்டர் மூலமோ, இன்ஸ்டாகிராம் மூலமோ, ஸ்னாப்சாட் மூலமோ சிலர் வந்து சில தகவல்கள், போலியான தகவல்களை வந்து பகிர்றாங்க. அவங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதே போல தான் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதே போல தற்போது ஆர்டிக்கல் 8 ஹோல்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் கொடுக்கப்படும், அவங்களுடைய பென்ஷன் பணம் கொடுக்கப்படும். அவங்களுடைய அந்த ஆர்டிக்கல் 8 கேஸ் முடியும் வரைக்கும் குவைட்டி குடியுரிமை பற்றிய பல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஆர்டிக்கல் 7, 8 இப்போ கடும் சிக்கலில் போயிட்டு இருந்துச்சு. குவைத்திகளை திருமணம் முடித்தவங்க அந்த மாதிரி ஆட்களுடைய பிரச்சனை. அதே மாதிரி தற்போதைய சூழலில் அவங்களுடைய இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வரைக்கும், கடைசி தீர்ப்பு வரும் வரைக்கும் அவங்களுடைய சம்பளம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. أنا قلت هالكلام مو من عندي، أنا قلت هالكلام بناء عن تعليمات وأوامر من سيدي صاحب السمو. طبعا الجنسية شيء والحياة والعيشة في الكويت هذا شيء ثاني. الكويت بلد إنسانية وعمرها ما راح تنسى اللي خدموا فيها. يمكن القطاع الخاص ما أقدر أجاوبك، لكن الحكومة كلهم راح يتغير نفس الراتب اللي هم موجودين فيه من موظف كويتي إلى عقد بنفس الراتب وبنفس الامتيازات. بالنسبة للتأمينات الاجتماعية طبعا اللي عايش في الكويت أكو ناس فاقدين جنسيتهم ولكن هم مو بالكويت، غادروا الكويت، وأنا أعتقد اللي غادر الكويت أنا أصرف عليه كتأمينات. ليش؟ هذا أعتقد جواب واضح. அல் கைரவான் பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு கோர விபத்து. இந்த விபத்தை ஏற்படுத்திய ஒருவர் தப்பி ஓடி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த விபத்தில் சிக்கி குவைத்தி நபர் ஒருவர் உயிரிழந்து இருக்கிறாரு சம்பவ இடத்திலேயே. இது சம்பந்தமான விசாரணை உடனடியாக நடத்தப்பட்டது. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளி ஒரு அமெரிக்க குடிமகன், அமெரிக்க பிரஜை, அதுவும் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர் என்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரை வந்து கைது செய்து சிறுவர்கள் வழக்கு பிரிவுக்கு அனுப்பியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம், வீதிகளில் வண்டி ஓட்டுறவங்க. வேறு நாட்டு பிரஜைகளாலையும் பிரச்சனைகள் வருது, குவைத்திகள் மட்டுமல்லாது. அதே போல் நேற்றைய தினம் சாதியா யூனிவர்சிட்டியில் லெபார்டரி ரூமில் வந்து தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்தில் முற்றுமுழுதாக பொருட்கள் நிறைய சேதமடைந்திருந்தாலும் யாருக்குமே எந்த ஒரு தீக்காயங்களோ தீயால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. போக்குவரத்து துறையின் பிரிகேடியர் ஜெனரல் ஹாலித் அல் அத்வானி, கார் ஓட்டி படம் எடுப்பவர்கள் இது வந்து பெரிய விதிமீறல், அதற்கு சமரசம் இல்லை. சில பிரபலங்கள் இமிட்டேட்
செய்து வாகனம் ஓட்டும் போதும் படம் எடுப்பார்கள். படம் எடுக்க வேண்டும் என்றால் வண்டியை நிறுத்துங்கள், மக்களின் வாழ்க்கை விளையாட்டு அல்ல அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறாரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம சில வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, வண்டி ஓடிக்கிட்டு போகும்போதே சிலர் வந்து கருத்துக்களை தெரிவிப்பாங்க, சிலர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போதே டிக்டாக் வீடியோ போடுவோம், சிலர் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவோம். சில விடயங்கள் நம்ம பண்ணுறதை வந்து இனிமேல் நிறுத்தியே ஆகணும். அது வந்து சமரசமே இல்லாத ஒரு குற்றச்செயல், பெரிய குற்றச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களின் வாழ்க்கை விளையாட்டு அல்ல. இதில் ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால் நிச்சயமாக முழு பொறுப்பும் நம்மளுடையதே. அதனால் தயவு செய்து வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது, இந்த நிறைய இந்த டிக்டாக் பண்ணுறவங்க தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ பண்ணுறதுன்னா எப்படின்னா, முன்னாடி ரோடு டேமேஜாக இருக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றையோ நீங்கள் வீடியோ எடுக்கிறது இல்லை, நீங்கள் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி நீங்களாக பேசி வீடியோ போட்டுட்டு வண்டி ஓட்டுறது, அதுதான் தவறு. அதே மாதிரி ரஷ்யா மற்றும் குவைத்துக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் கடந்த ஜூன் 2024 28 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் கையெழுத்திடப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க இந்த நாட்டு பிரஜைகளாக இருந்தால் அவங்க நாட்டுக்கு ஒப்படைத்து அந்த நாட்டில் வச்சு அவங்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேவையில்லாத குற்றச்செயல்களில், அதுவும் குறிப்பாக தடை செய்யப்பட்ட சில தகவல்களை பரிமாறுறதோ அல்லது தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடைய வீடியோக்களை பதிவிடுறதோ இந்த நாட்டின் சட்ட பாதுகாப்பு, நாட்டு மாநில சட்ட பாதுகாப்பின்படி இந்த சட்டம் வந்து அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இந்த மாநிலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் யாராவது போஸ்ட் ஏதாவது போட்டாலோ அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தினாலோ நிச்சயமாக ஓராண்டுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் கடல் தொழிலாளர்கள் தயவுசெய்து நைலோன் வலைகளை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ரீசெண்டாக கூட சுற்றுச்சூழல் அதிகார சபை சுத்தம் பண்ணும்போது பல நைலோன் வலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரீன் ஐலாண்ட் ஃபெஸ்டிவல் ஆரம்பமாகுது. இப்போது குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் ஐலாண்ட் ஃபெஸ்டிவல் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. உங்களுக்கே தெரியும், குளிர்காலம் வந்துச்சுன்னா வின்டர் வண்டர்லேண்ட், அதே மாதிரி இன்னும் நிறைய பார்க்குகள் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பார்க்குகளில் நிறையவே வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், விளையாட்டு மற்றும் களியாட்டங்கள், பொழுதுபோக்கு தலங்கள் அதிகமாகவே இருக்குது. இந்த சூழலில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி ஆகணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு 2-3 பேர் வீசா காப்பி அனுப்பி செக் பண்ண சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்களில், ஹோட்டல்களில், கஃபேகளில் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா 200 தினார், 300 தினார், 500 தினார் வரைக்கும் சம்பளம் ஒப்பந்தங்கள் இடப்பட்டிருக்குது. செஃப் மாறு, அது அடுத்தது அந்த கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனவங்களுக்கு நல்ல சம்பளம். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் வந்து இப்போதைக்கு வீசா கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னு வராங்க. ஆனால் வரும்போது கூட இந்த வீசாக்காக, இந்த வேலைக்காக குறைந்தது 10-20 லட்சம் செலவு பண்ணி தான் இங்கே வராங்க. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் மிஞ்சினா குறைஞ்சது ஒரு 4 மாதம் தான், 3வது மாதம் அல்லது 2வது மாதம் இடைப்பட்ட பகுதிகளிலேயே இந்த குளிருடைய தன்மை வந்து கம்மியாகிடும். இந்த குளிருடைய தன்மை வந்து கம்மியாகும் போது இங்கே வந்து வியாபாரம் அந்த அளவுக்கு இருக்காது, குறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், கடந்த காலங்களில் வின்டர் வண்டர்லேண்ட் ஆரம்பித்த நேரத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் வண்டர்லேண்டுக்காக தங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு தன்னுடைய எல்லா பணத்தையும் செலவு பண்ணி இந்த நாட்டில் வேலைக்கு வந்தாங்க. அது மாதிரி தான் ஒரு செஃப் ஒருத்தர் வந்தார், 600 தினார் சம்பளத்துக்கு, மாஸ்டர் செஃப் ஒன்று. அவர் வந்து ஃபுல்லாகவே வேலை செஞ்சார். ஒரு 2 மாதம் 600 தினார் சம்பளம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதம் 500 தினார், அதுக்கு அடுத்த மாதம் 400 தினார், அதுக்கு அடுத்த மாதம் 300 தினார், அப்படியோ 5 மாதம் கடந்துருச்சு. 6வது மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு முதலாளிகிட்ட சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஷூன் போய் கடைசியில் எந்த ஒரு பலனும் அளிக்காமல் கேன்சல் பண்ணி நாட்டுக்கு போனார். 20 லட்சம் செலவு பண்ணி வந்ததாக சொன்னார் இந்த வேலை வாய்ப்புக்காக. கடைசியில் எதுவுமே பலன் அளிக்கலை. ரொம்ப அழுதார் அந்த மனுஷன். ஏன்னா தன்னுடைய வீட்டினுடைய பத்திரத்தை வந்து பேங்க்கில் அடமானம் வச்சு தான் இந்த
காசை செலவு பண்ணி வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வாரத்துக்கு தயாராக இருப்பீங்க. இந்த குளிர் சீசனுக்கு நிறைய வேக்கன்சி வரும் கடைகளுக்கு, ஷாப்புகளுக்கு, அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு. ஆனால் எல்லாமே லிமிட்டட் அப்படின்னு சொல்லலாம். குறுகிய காலம்தான். இந்த குளிர்காலம் முடிந்ததுக்கப்புறமா மக்களுடைய அந்த வினோத பயணங்கள் களியாட்ட பயணங்கள் கம்மியாகிடும். சூடு காலம் ஆரம்பித்தா யாருமே எங்கேயுமே பெருசாக வெளியாக மாட்டாங்க. இந்த அவென்யூஸ் மால், 360 மால், இந்த மாதிரி மால்களுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் கொஞ்சம் இந்த கடலோரம் அங்கே இங்கேன்னு இந்த விளையாட்டு தலங்களை பார்வையிட வருவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். பெரிய அளவில் செலவு பண்ணி எதிர்பார்த்து வராதுங்க இந்த வின்டர் சீசனுக்காக தொழில் வாய்ப்புக்கு. தெரிந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.